ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு விசேஷித்த காரியத்தை சந்தோஷமாய் இந்த உலகத்தில் நாம் நினைவு கூறுகிற விதத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாள் உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று அனுஷ்டிக்கப்படுவதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் மெய்யாகவே கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்திருக்கிறார் என்ற காரியத்தை தேவனுடைய சபையானது எப்படி அதை உணர்ந்திருக்கிறது, அதை உள்வாங்கியிருக்கிறது என்கிற காரியத்தை இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கப் போகிறோம். நல்லது பிரியமானவர்களே, சுகமாய் இருக்கிறீர்களா? நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் கடந்து போகலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை யோவான் 3:16 நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர். பரலோகத்தினுடைய அன்பு பாவம் செய்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது அது பிரசன்னமாயிருக்கிறது நாங்கள் உணர்கிற பொழுது, இயேசப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக என்னோடு கூட இணைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஆராதிக்க முன் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மீது ஒரு விசேஷித்த மகிமை இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவ தயவு உதவி செய்வதாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என்னோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்பானவர்களே, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறது. ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கடவுள் தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கடவுள் தேவன், தேவாதி தேவன் கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்தியமாய் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிருபை என்கிற அந்த
வார்த்தையை நாம் தியானிப்போமானால், கிருபை என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மிக 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 உகந்த ஒரு வார்த்தை, பொருத்தமான ஒரு வார்த்தை. கிருபை என்றாலே இயேசு கிறிஸ்து தான். இந்த கிருபை இந்த உலகத்தில் மனித வடிவத்தில் அது வந்திருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தில் அது தங்கி வாசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையினால்தான் நாம் இந்த நேரம் வரைக்கும் நிர்மூலமாகாமல் நாம் பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினுடைய பிரசன்னத்தை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தினுடைய சபைக்கு எழுதின காரியங்களை நாம் சில வசனங்களை எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிருபை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி, அதாவது டியர் சன், பிரியமான பிள்ளை, மகனாக மகளாக ஆகும்படி பிதா முன்குறித்திருக்கிறார். நாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்ததை நாம் இந்த நாளிலே நாம் நினைத்து பார்ப்போம். வேதம் இப்படி சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதைத்தான் நாம் உணர முடியும். இதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை நாம் இழந்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி, இங்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை இந்த உலகத்தில் பிரசன்னமாய் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை மனித வடிவத்தில் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. இதுதான் கிறிஸ்மஸ். இந்த ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை பாருங்கள், 7வது வசனத்தின்படி இந்த கிருபை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தபடியினால், பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறபடியினால் நம்மால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யவும் கூடாது. இதுதான் இந்த கிருபையினுடைய வல்லமை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே அவர் வாசம் செய்ய வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையின் மகா பெரிய உன்னதமான வல்லமையினுடைய மேன்மை என்னவென்றால்,
பாவம் செய்வதை அந்த கிருபை தடுக்கிறது. காரணம், இந்த கிருபைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை கல்வாரியில் சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அது கழுவியிருக்கிறது. இதுதான் கிருபை. அப்பழுக்கற்ற, மாசற்ற, குற்றமற்ற, பாவமற்ற இயேசு கிறிஸ்துவை கொல்கதா சிலுவைக்கு அனுப்பி அங்கு அவரை இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாக, அந்த பாவமில்லாத இரத்தத்தின் மூலமாக பாவிகளாயிருந்த நம்மை அது மீட்டெடுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்கள் பிரியமானவர்களே. இதுதான் அந்த கிருபை. நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் கிருபை அப்படியெல்லாம் வாழ்ந்திருந்த நம்மை கடவுளுக்கு உகந்தவர்களாய், தேவனுக்கு உகந்தவர்களாய் அது மாற்றி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதுதான் கிறிஸ்மஸ். இன்றைக்கு இயேசு பிறந்த, கடவுள் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்த இந்த நாளை சந்தோஷமாய் நினைவு கூறுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்களுக்குள் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியினால் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸினுடைய சந்தோஷம். மறுபடியும் அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே பார்க்கிற பொழுது ரட்சித்திருக்கிற கிருபை, வேதம் சொல்லுகிற பொழுது அக்கிரமத்தில் நாம் மரித்து போயிருந்த காலம், அந்த அக்கிரமத்தில் மரித்து போயிருந்த நம் எல்லாரையும் கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். இந்த கிருபைதான் நம்மை ரட்சித்திருக்கிறது. நீங்கள் 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது இந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய நிலை எப்படி என்பதை வேதம் இப்படி சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். இங்கு ஆரம்ப காலகட்டங்களிலே கிறிஸ்துவை, தேவனை அறியாத காலகட்டங்களிலெல்லாம் நம்முடைய மாம்ச இச்சையின்படி நாம் வாழ்ந்து நம்முடைய மனதும் இந்த மாம்சமும் என்னென்ன விரும்பினதோ அப்படியெல்லாம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மற்ற உலக ஜனங்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்த காலகட்டங்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களில், அப்படிப்பட்ட பாவத்தின் சாபத்தில் அக்கிரமங்களில் மரித்து போயிருந்த, ஆத்துமாவில் உணர்வற்று போயிருந்த, ஆத்துமாவில் ஜீவனற்று போயிருந்த நம் எல்லாரையும் கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவன் உயிரோடு அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த கிருபைதான் நம்மை நித்திய ஜீவ அழியாத அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஏற்றபடி உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த இந்த நாளிலே
நாம் எல்லாரும் சந்தோஷப்படுவது ஏற்ற ஒரு நல்ல அனுபவம்தான். ஆனால் இந்த கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த அந்த காலத்தையும், அந்த கடவுள் கிருபையினால் நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த அனுபவத்தையும் நாம் உணர்ந்து பார்ப்போமானால், நம்முடைய மனம் விரும்பின வாழ்க்கையை வாழுகிற அந்த மாமிசத்தினுடைய இச்சைகளை நம்மை விட்டு நாம் மாற்றிவிட வேண்டும். மாம்ச இச்சைகளோடு இந்த வாழ்க்கையை பயணிப்பதற்கு நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. உடம்பு என்ன விரும்புதோ, மனசு என்ன விரும்புதோ, அதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பார்க்கணுன்னு ஒருவேளை உங்களுக்கு ஆசை இருக்கா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் இதற்காக மனிதனாக இந்த உலகத்திற்கு வரவில்லை. நீங்கள் விரும்பின வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கவும் இல்லை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்க வரவும் இல்லை. இன்றைக்கு அவர் அப்படி வந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம். ஆண்டவரே, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற மனம் போன ஒரு வாழ்க்கையை நான் இனி வாழ மாட்டேனப்பா. காரணம், உம்முடைய கிருபை என்னை ரட்சித்திருக்கிறது. இந்த பாவ அக்கிரம வாழ்விலிருந்து, வழியிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறது, என்னை காப்பாற்றி இருக்கிறது. அதனால் உம்முடைய கிருபைக்கு உகந்த அந்த ரட்சிப்பை என் ஜீவ காலம் முழுவதும் நான் பாதுகாத்து கொள்ளுவேன். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உம்முடைய விருப்பங்களை, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு போதும். எத்தனை பேரால் இதை சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் வருவோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். மனம் போன வாழ்வை, நான் என்னுடைய மாம்சம் விரும்புகிறபடி வாழுகிற வாழ்க்கையை நான் இன்று முதல் நான் அழித்து போடுகிறேன். காரணம், எனக்குள் கிருபையால் தேவனாகிய கர்த்தர் வாசமாயிருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? அல்லேலூயா. அடுத்து நீங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். 2வது அதிகாரம் 6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை நிச்சயப்படுத்துகிற கிருபை நமக்குள் வாசமாயிருக்கிறது. சாதாரண கிருபை அல்ல. நிறைய பேர் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியும், எதிர்காலத்தை குறித்த ஒரு சந்தேகமும், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்களும் உள்ளவர்களாக வாழ்ந்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அப்படித்தான் அநேகம் பேர் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து தங்களுடைய ஜீவனையை மாய்த்து கொள்ளுகிற, தங்களுடைய ஜீவனையை வெறுத்து அழித்து கொள்ளுகிற அந்த காரியங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருபை, தேவனுடைய கிருபை
சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியினால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன எதிர்காலம்? இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி உயிரோடு கூட எழுப்பி அவரோடு கூட அவர் உட்கார செய்திருக்கிறாரோ, அந்த ஒரு நல்ல வாழ்வை, அந்த ஒரு நல்ல எதிர்கால காரியங்களை நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு தேவனுடைய சமூகத்திலே. அதனால் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறபடியினால் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு என்று சொல்லி இங்கு எழுதுவதை பார்க்கலாம். ஒரு நல்ல எதிர்காலத்தை பிதாவாகிய தேவனோடு அவருடைய கிருபை என்கிற காரியத்தை அடையாளப்படுத்தி இருக்கிற, அதற்கு அடையாளமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறபடியினால், ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் நமக்குள் பெருமை வாசம் செய்வதற்கு நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எதற்கு பெருமையும் மேட்டிமையும் அகந்தையும் கடவுளுடைய பிள்ளைகளுக்குள் காணப்பட வேண்டும்? ஏனென்றால் கிறிஸ்து மரண பரியந்தம் வரை தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் அவரை ஏற்ற காலத்தில் அவரை உயர்த்தி தம்மோடு கூட அவர் அமர வைத்தார், மகிமைப்படுத்தினார். இதே அனுபவம் தான் பிரியமானவர்களே கிறிஸ்துவனுடைய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. இதை நிச்சயப்படுத்துகிற கிருபைதான் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பெருமைக்கு ஒரு நாளும் நீங்கள் இடம் தராதீர்கள். லூசிஃபருடைய பிசாசினுடைய சுபாவமாயிருக்கிற அந்த பெருமை தேவனுடைய பிள்ளைகளை விட்டு அழிந்து போகட்டும், அகன்று போகட்டும். அது மட்டுமல்ல, 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பெருமைக்கு இடம் தரக்கூடாது என்பது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் பழக வேண்டும். தேவனுக்கு பிரியமான நல்ல கிரியைகளை நமக்குள்ளிருந்து நாம் உருவாக்க பழக வேண்டும். கனியுள்ள காரியங்களை நமக்குள்ளிருந்து நாம் வெளிக்கொணருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் பரலோகம் ஆவலாக எதிர்பார்க்கிறது. இந்த கிருபை நிச்சயமாக நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை கிறிஸ்துவுக்கேற்றபடி உங்களுக்குள்ளிருந்து அது உருவாக்கும். அதை அனுபவமாக்கி கொள்ள நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. 13 16 வசனங்கள் வரை வாசிக்கிற பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு புறவாக்கினார். ஆமென். பிரிவினைகளும் பேதங்களும் நம்மில் வருவதற்கு இடம் தரக்கூடாது. காரணம், எதிர்காலம், நல்ல எதிர்காலத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு கிருபையாய் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியால் நமக்குள் பேதங்களும் பிரிவினைகளும் வர இடம் தரவே கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சபைகளுக்குள், தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள், வாழ்க்கையில் எத்தனை பிரிவினைகள், எத்தனை பேதங்கள். பிரியமானவர்களே, தேவன் இவைகளை எல்லாம் அருவருக்கிறார். அவர் இதற்காகவா ஜாதி பிரிவுகள், மொழி பிரிவுகள், தேச பிரிவினைகள்,
இவைகளுக்காகவா இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்திருக்கிறார்? இதற்காகவா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் வந்து அவர் வாசம் பண்ணி இருக்கிறார்? நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நாம் அன்பு கூறுகிற ஒரு வாழ்வை நாம் பிரதிபலிக்கத்தானே கடவுள் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள். பெருமையை அகற்றிவிடுங்கள். நல்ல கிரியைகளை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரிவினைகளும் பேதங்களும் வருவதற்கு ஒரு நாளும் நீங்கள் இடம் தராதிருங்கள். அந்த எதிர்காலத்தை தேவனுடைய கரம் உங்களை நீங்கள் சந்திக்கும்படி அனுபவிக்கும்படி உதவி செய்யும். எபேசியர் 3:2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கிருபை நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியினால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பிதாவாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியினால் வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க வைக்கும் கிருபை நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார், அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய, சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய, அதை உரிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் இந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கும் கிருபை நமக்குள் வாசமாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருதல். இன்றைக்கி வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. பெரியமானங்களே, புது வருஷம் ஆச்சுன்னா வாக்குத்தத்தம், மாதங்கள் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இல்லைங்களா? ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு அக்கேஷனல் ஒரு விசேஷம் இருந்தால் அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்கு? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட கிருபை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்கிற ஜனமாக இருந்தோமானால் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளருகிறவர்களாக இருப்போம். நிறைய பேருக்கு கவலை இருக்குது. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை நான் நிறைவேறலையே. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் கிருபையினால் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வெறும் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் அனுபவிக்கக்கூடிய அந்த சிந்தைக்கு இடம் தராமல் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்படுகிற காலகட்டங்களிலே கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே நாம் வளருகிறவர்களாய், வளர்ந்து பெருகுகிறவர்களாய் நாம் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இந்த நன்மையை பெற்ற, அதிசய அற்புதங்களை பெற்ற பிள்ளைகிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு நான் செபிச்சேன், கர்த்தர் சந்தாரு, இதோடு நிறுத்திக்குவாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துவை குறித்து, அந்த தேவனை குறித்த அறிவில் அவர்களுடைய சிந்தை கொஞ்சமும் காணப்படாது இருப்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம். வேதத்தில் இருக்கிற அந்த உபதேசங்களுடைய காரியங்கள் அறிவதில்லை, அந்த ஒழுங்கினுடைய காரியங்களை புரிவதில்லை, தேவனுடைய திட்டங்களினுடைய தன்மைகள் புரிவதில்லை. ஆனால் கேட்டது மட்டும் கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. கிருபையாய் வாசம் பண்ணும்படிக்கு நமக்குள் அவர் வரவும் இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குத்தான். அதே சமயம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற அந்த தேவனை குறித்த அறிவு, கிருபையினால் நமக்குள் வாசம் செய்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் பெருகும்படி நாம் இடம் தந்தால் இதுதான் கிறிஸ்மஸினுடைய சந்தோஷம்.
6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த அறிவுதான் உங்களுக்குள் ஊழியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து 7வது வசனம் பார்க்கிற பொழுது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். 8வது வசனம் சொல்லுகிற பொழுது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனானான், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கும் கிருபை உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடியினால் இந்த அறிவுதான், அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் உங்களுக்குள் ஊழியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறபடியினால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. எப்படியாகிலும் கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு சென்று விடுவீர்கள். அதை ஊழியமாய் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்திருந்த போதும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை, நாம் மன விரும்பின வாழ்க்கை, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றின ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ரட்சித்திருக்கிற கிருபை, இதன் மூலம் தேவனுடைய கோபத்துக்கும் நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை நிச்சயப்படுத்தும் கிருபை, வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க வைக்கும் கிருபை நமக்குள் வாசமாயிருக்கிறது. சந்தோஷமாய் அந்த கிருபைக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கடவுள் மனிதனானார், தேவன் மனிதனானார். அதை நிரூபிப்போம். செபிக்கலாமா? செபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற கிருபையின் பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே நீர் வாசமாயிருக்க வந்திருக்கிறீர். அந்த கிருபையை எப்படியெல்லாம் நாங்கள் இந்த நாளிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையை எப்படியெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையை பெற்றவர்களாகிய நாங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்குள் நாங்கள் வளருவதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி நீர் அனுகிரகம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிருபையினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபையினுடைய விசேஷித்த அபிஷேகம், அந்த கிருபையினுடைய விசேஷித்த மகிமை இறங்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிருபையினுடைய சந்தோஷம் கிறிஸ்மஸினுடைய சந்தோஷமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையினுடைய விடுதலை கிறிஸ்மஸினுடைய விடுதலையாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும் தெய்வ கிருபை ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தினுடைய சார்பாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.